வணக்கம். டாக்டர் ஜெயஸ்ரீ, கைனகாலஜிஸ்ட், குவாலிட்டி கியூர் லேடி ஸ்பெஷாலிட்டி கிளினிக், வெஸ்ட் மாம்பலம், சென்னை. ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான சில டிப்ஸ். அது எதை பற்றி அப்படின்னா, ஸ்கேன் எடுக்கிறத பற்றி. இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான இன்வெஸ்டிகேஷன் அதாக போயிடுச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப நமக்கு ஈஸியாக இந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணுறது மூலமாக தெரியும். ஸோ அதனால் டெஃபினட்டாக நம்ம எல்லாருமே லைஃப்பில் அட்லீஸ்ட் 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ இல்லை ப்ரெக்னென்சிலையோ நம்ம அந்த ஸ்கேன் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும் நமக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்கேனுக்கு போகணும், இன்றைக்கி டாக்டர் ஸ்கேனுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா உடனே அன்றைக்கி மார்னிங்கே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். இன்றைக்கி இப்போ சாப்பிட்லாமா வேணாமா, இப்போ நம்ம காஃபி குடிக்கலாமா வேணாமா, தண்ணி குடிக்கணுமா வேணாமா, இல்லை நம்ம யூரின் பாஸ் பண்ணலாமா. ஸோ இந்த மாதிரியான நமக்கு கொஷின்ஸ் அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். என்ன ஸ்கேன் எடுக்க போகிறாங்கன்றது கிளியராக நமக்கு தெரியாது. ஸோ நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்குறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது காமனாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸ் இல்லை மற்றவங்களுக்கு லேடிஸ்க்கு உள்ள ஸ்கேன்ஸ்க்கு இது காமனான டிப்ஸு. இதை ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் எந்த ரிசல்ட்ஸும் அந்த ஸ்கேன் சென்டரில் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு இன்டர்னல் ஸ்கேன் ஒன்று, அதாவது லேடிஸ்க்கு பார்க்குறதுல 2 விதமான இருக்கும். ஒன்று இன்டர்னல் ஸ்கேன், ஒன்று நார்மலாக நம்ம வயிற்றில் பார்க்கக்கூடிய ஸ்கேன். இந்த இன்டர்னல் ஸ்கேன் இல்லை யோனிப்பாதையில் பண்ணக்கூடிய வெஜைனல் ப்ரோப் வச்சு பண்ணக்கூடிய டிவிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கேனுக்கு மோஸ்ட்லி நமக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவைப்படாது. சாப்பிடாமல் இருக்கணும், இல்லை தண்ணி குடிக்க, அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. இன்கேஸ் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நாங்கள் மேபி யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இன்டர்னல் ஸ்கேனை பொறுத்தவரை ப்ராப்ளம் கிடையாது. எப்பெல்லாம் நம்ம இன்டர்னல் ஸ்கேன் பண்ணுவோம்னா, இந்த ஃபாலிக்கிள் பார்க்குறது, எக்கு வளர்றதான்னு பார்க்குற ஸ்கேன் இன்டர்னல் ஸ்கேன் பண்ணுவோம். இல்லை ப்ரெக்னென்சியில் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இல்லை டவுட்ஃபுல்லான ப்ரெக்னென்சி, அதெல்லாம் நம்ம யூஸ்வலாக இன்டர்னல் ஸ்கேன் பண்ணுவோம். அதுமாதிரி நீர்க்கட்டிகளை கண்டுபிடிக்கிறது, இல்லை ஓவரில் ஏதாவது சிஸ்ட் இருக்குது, அவங்களுக்கும் இன்டர்னல் ஸ்கேன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மேரிட் பீப்புள் தான் பண்ணுவோம். இப்போ வயிற்றில் பண்ணக்கூடிய ஸ்கேனில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ் அவங்களுக்கு பேபியை செக் பண்ணக்கூடிய அந்த வயிற்றில் பார்க்கக்கூடிய ஸ்கேனுக்கு எந்த விதமான ப்ரிப்பரேஷன்ஸும் மோஸ்ட்லி எங்களுக்கு தேவைப்படாது. நல்லா நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம், சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் யூரின் கூட எங்களுக்கு கொஞ்சம் பிளாடரில் ஒரு ஹாஃப் ஃபில்டு, நீங்கள் வரத்துக்கு 1 hour முன்னாடி யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கூட அது எவ்வளோ இருக்கோ அதுவே போதும். ஸோ அதனால் மேக்ஸிமம் அதில் எங்களுக்கு எந்த ப்ரிப்பரேஷனும் தேவைப்படாது. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இந்த ஜென்ரல் குரூப் இருக்காங்களே, அவங்களுக்கு தான் கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். அவங்க என்ன பண்ணணும், இப்போ வயிறு, கல்லீரல், அப்புறம் ஸ்ப்ளீன், கிட்னிஸ், இது மாதிரிலாம் நாங்கள் பார்க்க போகிறோம். அதை ஜென்ரல் அப்டமன் ஸ்கேன்னு சொல்லுவோம். வயிற்றில் ஏதோ பிரச்சனை இருக்குது, பார்க்கக்கூடிய ஸ்கேனுக்கு குறைஞ்சது 3 மணிலேருந்து 4 மணி நேரம் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். கட்டாயமாக வரத்துக்கு முன்னாடி எதுவும் சாப்பிட்ருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த பித்தப்பை இதெல்லாம் கிளியராக தெரியும். ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கர்ப்பப்பை பார்க்கணுன்னா கட்டாயமாக தண்ணி குடிச்சிட்டு வரணும். தண்ணி குடிச்சிங்கன்னா குறைஞ்சது 30லேருந்து 40 நிமிஷம் ஆகும் அது யூரினாக கன்வெர்ட் ஆகி நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கர்ப்பப்பையெல்லாம் நல்லா தெரியறதுக்கு 40 minutes ஆகும். ஸோ அதனால் வர்றதுக்கு அட்லீஸ்ட் 1 hour முன்னாடி வரைக்கும் யூரின் பாஸ் பண்ணாமல் இருங்க. அப்புறம் நீங்கள் அங்கே போயிட்டு கூட நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை வரும்போதே கொஞ்சம் ஒரு 1/2 liter அவ்வளோ தண்ணி குடித்தா கூட போதும். மேக்ஸிமம் ஒரு 1 to 1.5 liters குடிச்சிங்கனாலே ஸ்கேனுக்கு தேவையான அளவு யூரின் வந்துடும். பட் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகும்போது எப்பயுமே உங்களுக்கு டக்குன்னு குயிக்காக ஸ்கேன் பண்ண முடியும். இந்த இமேஜிங்கும் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ அப்போ டயக்னோசிஸ் பண்ணுறதும் எளிதாக இருக்கும். முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் கரெக்டாக நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஸ்கேனுன்னு சொன்னாலே சாப்பிடாமே வருவாங்க. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக நாங்கள் இந்த வீடியோவே உங்களுக்கு கொடுத்துருக்குது. தேங்க்யூ வெரி மச்.